ஹாய் எஸ்எம் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, சண்டே விளாக் தான் பார்க்க போறோம். எங்க வீட்டில் பிரியாணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்னைக்கு பிரியாணி போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கு சமையல் மாஸ்டர் அவங்க தான் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க ஸ்டைல்ல நாங்க எப்படி பிரியாணி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோல காமிக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். சரியா? பிரியாணி மாஸ்டர் நல்லா பிரியாணி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆயில் விட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டிருக்காங்க. அப்புறம் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கு. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. நெக்ஸ்ட்டு அரிசி வந்து ஊற வச்சிருக்கு. கலர் பொடி போட்டு ஊற வச்சிருக்கு. இது வந்து புதினா இலை. பிரியாணி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி போட்டு. இப்போ பச்சை மிளகா, வெங்காயம் ரெண்டையும் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கிக்கணும். பிரியாணியே செய்யறது நல்லாவே கற்றுக்கணும். ஆனா சொதப்பிட்டோம்னா கறி எல்லாமே அரிசி எல்லாமே வேஸ்டா போயிருமே அப்படின்னு சொல்லி, அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்றது, வதக்கிறது, இந்த மாதிரி அழைக்கிறது சாப்பிட நல்லாவே தெரியும். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ புதினா இலையை போட்டுக்கலாம். புதினா இலை வந்து கொஞ்சம் நிறைய போட்டாதான் அந்த பிரியாணி வாசம் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இது கூட சிக்கன் பீஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. சார் வைக்கப்படாதீங்க சார். வாங்க பிரியாணி சாப்பிடுவாங்க. மக்களே பிரியாணி சாப்பிட எல்லாரும் வாங்க. பாங்கலை அந்த சாப்பாடு குடிச்சியா? கொடுப்பீங்க. இப்போ சிக்கன் பீஸ் வந்து போட்டாச்சு. இது கூட தண்ணி வந்து வேக வைக்கிறது கொடுத்தோம்னா அதுக்கு இந்த டப்பாக்கு தான் நம்ம வந்து அரிசி எடுத்துக்கணும். அதனால இந்த டப்பால ஒரு டப்பா தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு 3 டப்பா வந்து அரிசி போட்டிருக்கோம். அப்போ 5 டப்பா தண்ணி ஊற்றணும். பாக்ஸ் 5 பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு 5 இது தண்ணி வந்து ஊற்றணும். இப்போ ஒரு இது தண்ணி ஊற்றிட்டோம். அப்போ இன்னும் 4 இது நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வேக விடணும். அதனால இப்போ இந்த மிளகாத்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் போடணும். ஆல்ரெடி நான் இதுல 10 ரூபாய் பக்கத்துல ஆல்ரெடி எடுத்துருந்தேன். அதனால கரெக்டா அளவு 2 ஸ்பூன் மட்டும் போட்டாங்க. பிரியாணி பவுடர் எல்லாம் போடுறது இல்லை. பிரியாணி பவுடர் போடாமே பிரியாணி ரெடி ஆகும் பாருங்க. எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சமா புழிஞ்சு வச்சுக்கலாம். இந்த அரைப்பழத்துல கொஞ்சமா இது மீதி இருக்கிற மாதிரி எடுத்துருங்க. அப்புறம் தயிர் கொஞ்சமா ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். தயிரும் எலுமிச்சம்பழமும் எதுக்கு ஊற்றுவாங்க? அடி பிடிக்காம இருக்குங்க. ஓகே, சரி. இனிமே கறி வந்து வேகட்டும். அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். கார்த்தி என்ன பண்றான்னா போன் பார்த்துட்டு பார்த்துட்டான். இவன் என்ன பண்ணுவான்னா போனை வந்து திருட்டுத்தனமா எடுத்து போன் பார்ப்பான். அதுவும் சவுண்டு கேட்க கூடாதுன்னு சவுண்டை கம்மி பண்ணிடுவான். சவுண்டை கம்மி பண்ணிட்டு சும்மா சாப்பிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது. இதான் வேலை. அவன் வந்து டிவி லவர், இவன் வந்து போன் லவர். அடுத்தானே போன் எடுத்ததுக்கு அடி போடணுமா? நான் வந்து போன் வந்து அதிகமா கொடுக்க மாட்டேன். அதனால என் போனை தெரியாம எடுப்பான். அவங்க அப்பா வந்து போன் கொடுப்பாங்க. அதனால அவங்க தெரிஞ்சே எடுப்பான் போனை. அடி வாங்க போறா கார்த்தி. அடிக்குவேன்.
இப்போ வந்து தண்ணி ஊத்திக்கலாம். கறி ஓரளவு வெந்திருக்கும். ஒன்று, 2, 3, 4 கப் ஊத்தியாச்சு. ஏற்கனவே கறி நம்ம வேகிறதுக்கு 1 கப் வச்சு ஊத்திடணும். அதனால இப்ப 5 கப் கறி சரியா போச்சு. நீ வந்து இதுக்கு நல்லா உப்பு, இது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்புறம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அரிசி போடணும். இப்ப உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் பிரியாணிக்கு அந்த தண்ணி வந்து குடிச்சு பாருங்க, கரிச்சு கிடக்கும். அப்படின்னாதான் உப்பு கரிச்சு கிடந்தாதான் நம்ம அரிசி போடுவோம்ல அதுல வந்து கரெக்டா செட் ஆகும். இப்ப நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் அரிசி போடுவோம். இன்னைக்கு பிரியாணி வந்து அவங்க பிரியாணி கிடையாது, என்னோட பிரியாணி. நான் தான் செய்யறேன் ஃபுல்லாவே. என்ன பண்ற? காத்து வாங்குறேன். அப்பா வேகுது, கிச்சனுக்குள்ள நிக்க வைக்க முடியல. நல்லா இருக்கா? அவங்களோட செட்டிங் தான். பேசுருமா அங்க செஞ்சுட்டு இங்க வந்து இப்படி இப்படி காத்து வாங்கிட்டு அப்புறம் இப்படி வந்துடலாம். இத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வெயிலுக்கு இந்த கொண்டை தான் நல்லா இருக்கும். தலை கெட்ட மனசு இல்லை. பண்ணு கொண்டைதான். வேக்காடுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் நல்லா இருக்கும். இது ஒரு ஹேர் ஸ்டைல், வெயிலுக்கு ஏத்தாப்ப ஒரு ஹேர் ஸ்டைல் பாருங்க. ஒரு அவ்வளவுதான். மண்டை மேல இருக்கிற கொண்டை, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. ஏன்னா கறியும் நல்லா வேகணும்ல. மட்டன் செய்யறவங்க வந்துட்டு அவிச்சு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க, அப்படிதானே? இப்போ சிக்கன் ஒன்னே இது கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும். சரி, இனிமே வந்து அரிசி போட வேண்டியதான். காரம் உப்பு எல்லாமே தேவையான அளவு பார்த்து போட்டுக்குவாங்க. ஏன்னா ஒரு சில பேர் காரம் அதிகமா சேர்த்துப்பாங்க, கம்மியாவும் சேர்ப்பாங்க, அப்படி இருக்கும்ல. அதனால பார்த்து சேர்த்துக்குவாங்க. இப்ப நல்லா கொதி வந்துடுச்சு, கறியும் நல்லா வெந்துட்டு. இப்போ நம்ம வந்து இந்த டைமிங்ல கரெக்டா அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே தம் கட்டிடலாம். தம் கட்டுறது எனக்கு தெரியாது, அவங்கள பண்ணுவாங்க. பார்த்தேன் எப்படி இருக்கு. பிரியாணி டேஸ்டா இருக்கும், வாசம் வருது. என்ன மாதிரி பிரியாணி லவர் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பிரியாணி பண்றேன். ஏன்னா ஒவ்வொரு டைமுமே அந்த கட் பண்றது, கதக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் நான் பண்ணுவேன்னா. பிரியாணி பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் பண்ணுவேன். மற்றபடி நான்வெஜ் ஏதாவது குழம்பு வைக்கலாம் நல்லா இருப்பேன். இது வந்து எனக்கு ஒரு பயம், ஐயோ தண்ணி அதிகமாயிருமோ, கறி வேஸ்ட் ஆயிரும் கூடாது, அரிசி வேஸ்ட் ஆயிரும் கூடாதுன்னு ஒரு பயம். பார்த்தா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் செஞ்சிருக்கனால ஒரு சந்தோஷம். பாப்போம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா முழுசா இவங்க வந்து பக்கத்திலே நின்று இவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லி தந்தனால ஒரு தைரியமா நின்று செஞ்சிருக்கேன். சரி பார்ப்போம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எங்க பசங்களை கொடுத்து சாப்பிட சொல்லி பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு நல்லா இருக்கானு. அப்ப சாப்பிட மாட்டியா? நான் செஞ்சது பாப்பா, சாப்பிடவே சாப்பிட மாட்டியா? சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு, என்ன நல்லா இருக்கான்னு. கார்த்தி நீ சொல்லுவியா? அம்மா செஞ்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? இங்க பாரு, நல்லா இருக்கும். உண்மையாவா? போனுக்காண்டி சொல்லாத, உண்மையில நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். அப்பா செஞ்சா நல்லா இருக்காது. அட பாவமே, காதல கடிச்சா செஞ்சு தர மாட்டாங்க. சரி, இப்ப தம் போட போறாங்க. அரை வேக்காடு வந்த உடனே அதுக்கப்புறம் தம் போடணும். இதுல தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மல்லி இலை வந்து உள்ள தூவி விட்டுருங்க. நெய் வேணும்னா நெய் ஊத்திக்கலாம். நெய் வந்து நாங்க ஊத்தல, ஒரு சில பேர் நெய் ஊற்றுவாங்க. அது போட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். வாழை இலை வச்சு தம் பண்ண போறாங்க. வாழை இலை கீழே வாழை இலையை வச்சுட்டு மேல வந்து நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாம்.
இதுக்கு வெயிட்டா ஏதாவது ஒரு பொருள் வைக்கணும். நம்ம வீட்டில் தான் இருக்குது இஞ்சி இடிகள் தூக்கி வச்சு விட்டு அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணல, சிம்ல வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த பிரியாணி மாஸ்டர் வச்சு நானும் ஒரு பிரியாணி மாஸ்டர் ஆயிட்டேன். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பார்ப்போம். டேஸ்டா இல்லைனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. பிரியாணி ரெடி. சோறு 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 அவசரப்படுறாங்களோ இல்லையா, என் பையன் வந்து என்னோட பிரியாணிக்காக அவசரப்படுறான். தம்பி தம்பி யார் செஞ்சதுனால ஆசைப்படுற? அம்மா செஞ்சதுனால தானே? போன் பார்த்து டயர்ட் ஆயிட்டேன், தூங்க போறான். தூங்குற ஆளுக்கு பிரியாணி கிடையாது. பிரியாணி தம் போட்டாச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்க வீட்டுக்காரம்மா செஞ்சது. வாவ், சூப்பரா இருக்கு. கிளறி விட்டுருங்க. நல்லா இருக்குப்பா. ஓகே, நல்லா இருக்கா? சரி, நெக்ஸ்ட் டைம் நானே, நீங்க பக்கத்துல இல்லாம நானே செஞ்சு பாக்கி. ஒரு வழியா நம்மளும் சாதிச்சிட்டோம். நான் பிரியாணி பண்ணிட்டேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சதே நடந்துருச்சு. சாப்பிட்டு பார்க்கணுமா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சரியா? நல்லா இருக்கா? சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லு கத்தி. தரேன், இப்ப வச்சு தரேன், சாப்பிட்டு பாருன்னு. ரெடி ஆயிட்டு சாப்பிட்டு பார்த்தா சொல்றா டேஸ்டா இருக்கும். வாங்க, பிரியாணி ரெடி ஆயிட்டு தேர் பச்சடி ரெடி ஆயிட்டு திங்கலாம். என்னது? சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்து பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அப்பதான் அடுத்த டைம் நான் வச்சு தருவேன், இல்லைன்னா அப்பதான் சொல்லுவேன். சாப்பிடு, போதுங்க, எரிச்சா சாப்பிட்டு பாரு. சூடா இருக்கு, ஆறிடும். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. வெங்காயத்தை கேட்கல, நான் சாப்பாட கேட்டேன். சாப்பிட்டு வச்சுருந்தேன். அப்படியா? சாப்பிட்டியா நீ? அம்மா பாக்கலையா? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. அம்மா செஞ்சது நல்லா இருக்கா, அப்பா செஞ்சது நல்லா இருக்கா? அம்மா செஞ்சது அம்மா செஞ்சது நல்லா இருக்கு. அம்மா என்ன சொன்னா? இப்ப என்ன சொன்னா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிரியாணி நல்லா திருப்தியா சாப்பிட்டோம். பிரியாணி செம சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா பண்ணிருக்காங்க. எங்களுக்கு அப்பாவா? அட பாவமே, நான் தானே உள்ள கஷ்டப்பட்டு பண்ணேன். எப்படி அப்பிட் ஆகுறாங்க பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்துட்டீங்க என்ன சொன்னாங்க. இப்ப என்ன பேசுறாங்க? எங்க அம்மா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ணிருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. நல்லா இருக்கு பிரியாணி. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கா. நல்லா இருக்கு டேஸ்ட். அதுக்கப்புறம் உண்மையிலே நல்லா இருக்கா? நல்லா திருப்தியா சாப்பிட்டோம். உண்மையிலே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எல்லாமே நீங்க சொல்லி தந்ததுல, அதனாலதான். செஞ்சது நீங்க தானே. ஓ, கார்த்தினி நீதான் சொல்லிட்டியே. அப்பா செய்யணும். உப்பு மசாலா எல்லாம் கரெக்டா போட்டுக்கணும்ல. அதுல நீ தானே போட்ட. ஓகே எஸ்எம் ஃபேமிலிஸ், இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.